நீங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. வீட் பிரெட்டையும் மீல் மேக்கரையும் வச்சு சூப்பரான ஹை புரோட்டீன் சாண்ட்விச் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சுடுதண்ணி காய வச்சு அதுல மீல் மேக்கரை நான் ஊற வச்சுக்கிறேன். அது ஊறத்துக்குள்ள நம்ம ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுட்டு கூடவே ஒரு தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்தும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன். மீல் மேக்கர் ஊறதுக்கு அப்புறம் பிழிஞ்சு எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேன்ல ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு அரை ஸ்பூன் சோமும் ஒரு பட்டையும் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் அதோட சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கட் பண்ண தக்காளி அதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மீல் மேக்கரை அதோட சேர்த்து நல்லா 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறம் அந்த மசாலாவை எடுத்து தனியா வச்சுட்டு ஒரு தோசை தவா எடுத்து வச்சு அதுல பட்டரை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல வீட் பிரெட் ஸ்லைஸை வச்சுக்கிறேன். அதுக்கு மேல மீல் மேக்கர் மசாலாவை வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு வீட் பிரெட் ஸ்லைஸை வச்சுக்கிறேன். அதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ நமக்கு சூப்பரான ரிச் புரோட்டீன் சாண்ட்விச் ரெடி. ஓகே, நமக்கு இப்போ ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம். இதையும் மார்னிங் சாப்பிட்றதோட அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி 2 மட்டும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.